ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒன்றும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்கனாமிக்ஸோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். லைக் செக்டார்ஸ் ஆஃப் 4 செக்டார்ஸ் இந்த எக்கனாமி என்னென்னு பார்த்தோம், 2 செக்டார் என்னென்னு பார்த்தோம், 3 செக்டார் எக்கனாமினா என்னென்னு பார்த்தோம், 4 செக்டார் எக்கனாமினா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பேசிக் ஆக்டிவிட்டீஸ் இன் எக்கனாமினா என்னென்னு பார்த்தோம், ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா கான்செப்ட் ஆஃப் கூட்ஸ் பார்த்தோம். ஃபைனல் கூட்ஸ்னா என்னது, இன்டர்மீடியட் கூட்ஸ்னா என்னது. ஃபைனல் கூட்ஸ்குள்ளே 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று கன்சம்ஷன் கூட், இன்னொன்று கேபிட்டல் கூட் அப்படிங்கிறத பார்த்தோம். கன்சம்ஷன் கூட்னா அது கன்சியூமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் வாண்ட்ஸ்க்காகவும் வாங்கிக்கிறது தான், லைக் நுகர்வது தான் கன்சம்ஷன் கூட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி கேபிட்டல் கூட்ஸ்னால் ஒரு ஒரு கன்சியூமர் அதை வாங்கி அதை ஃபர்தர் யூட்டிலைசேஷனுக்காகவோ இல்லை ஃபர்தராக அது மூலமாக காசு பார்க்குறதோ பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் கேபிட்டல் கூட்ஸ்ன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இது நான் டியூரபிள், இது டியூரபிள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் எனிதிங் ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன, லைக் ஒரு இன்புட் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது லேண்டாக இருக்கலாம், லேபராக இருக்கலாம், கேபிட்டலாக இருக்கலாம், ஆண்டர்பிரினராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 இன்புட்ஸ் பார்த்தோம். கரெக்டா? ஸோ அந்த 4 இன்புட்ஸோட அவுட்புட்ஸ் என்னங்கிறதையும் பார்த்தோம். லைக் இது ரெண்ட்டு, வேஜஸ், சேலரி, வேஜஸ் ஆஃப் சேலரி, இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் இப்படிலாம் அதோட அவுட்புட் இருக்கும்பா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் இந்த மாதிரி நமக்கு ஃபேக்டர் இன்கம் இல்லாமல் ஒரு சில ஃபேக்டர் இன்கம், அதாவது ஒரு சில ஃபேக்டர் இன்கம்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அது ஒரு டிரான்ஸ்ஃபர் இன்கம்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் இன்கம்ஸ் என்னென்னலாம் இருக்கலாம், லைக் நம்ம எந்த வேலையும் பார்க்காம நமக்கு ஒரு காசு வருது அப்படின்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, there are 2 types, ரைட்டா. ஒன்று ஃபேக்டர் இன்கம் ஆர் பேமெண்ட், இது உங்களுக்கே தெரியும், கரெக்டா. இன்னொன்று டிரான்ஸ்ஃபர் இன்கம் ஆர் பேமெண்ட். இன்னொன்று என்னது, டிரான்ஸ்ஃபர் இன்கம் ஆர் பேமெண்ட். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை 2ஆக பிரிச்சுக்கிறேன். பேசிஸ் ஃபேக்டர் இன்கம் ஆர் பேமெண்ட்னு எடுத்துக்கிறேன். இன்னொன்று டிரான்ஸ்ஃபர் இன்கம் ஆர் பேமெண்ட்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா, 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேசிஸில் மீனிங் அப்படின்னு போட்டுட்டு, ஓகே, எனி இன்கம் which is received for factor service rendered. அது என்ன ஃபேக்டர் சர்வீஸ்? ஒன்றும் இல்லை. ஃபேக்டர் சர்வீஸில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது தான். லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர், இப்படியெல்லாம் நம்ம ஃபேக்டர் சர்வீஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்காக நமக்கு ஒரு காசு கிடைக்குது இல்லையா, அதெல்லாம் தான் ஃபேக்டர் இன்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். அதே மாதிரி இது தீஸ் ஆர் இன்கம் ரிசீவ்ட் without any factor services. ஓகே, அப்படின்னா என்னவா இருக்கும்? எந்த ஒரு சர்வீஸும் பண்ணாமல் நமக்கு சும்மா அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு அமௌண்ட்டு அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர் இன்கம்னு சொல்கிறாங்க. இன்னும் புரியுற மாதிரி நம்ம கேட்பாங்க. ஓகே, அடுத்தது என்னன்னா, இது டிரான்சாக்ஷன். this is bilateral transaction. Bilateral transaction. அதாவது அந்தட்ட ஒருத்தவங்க ஒன்று பண்ணுவாங்க, இந்த பக்கமும் ஒருத்தவங்க ஒன்று எதிர்பார்ப்பாங்க. கரெக்டாக, லைக் நான் அங்கே வேலை பார்க்குறேன்னா அங்கேருந்து எனக்கு காசு வரணும், நான் அங்கே ஒரு லேண்ட் கொடுக்குறேன்னா அங்கேருந்து எனக்கு ரெண்ட் வரணும், நான் அங்கே ஒரு சர்வீஸ் கொடுக்கல, லைக் ஒரு 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 என்னோட வேலையை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு
வேஜஸோ சேலரியோ வரணும். அதே மாதிரி நான் எங்கேயாவது ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அங்கேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். அதே மாதிரி நான் எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரினராக நான் வந்து லைக் ஐ வாஸ் ஆண்டர்ப்ரினர் அப்படின்னா எனக்கு ஆண்டர்ப்ரினருக்கு எனக்கு ஒரு மேலே ப்ராஃபிட் வரணும், ஏதோ ஒன்று வரணும் இல்லையா, சம்திங் இன் ரிட்டர்ன் கன்சிடரேஷன். அதுதான் இதை சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று வந்ததுன்னா அது பேர் பைலேட்ரல். ஓகே, ரெண்டு பக்கமும். திஸ் இஸ் யூனிலேட்ரல். யூனிலேட்ரல்னா ஒரே பக்கம், சரியா? யூனிலேட்ரல் டிரான்சாக்ஷன். இதை பைலேட்ரலாக இருக்கிறதுனால இதை இன்க்ளூடட் இன் நேஷனல் இன்கம். ஆனால் யூனிலேட்ரல் டிரான்சாக்ஷன்ஸை நாட் இன்க்ளூடட் இன் நேஷனல் இன்கம்ன்றாங்க. நாட் இன்க்ளூடட் இன் நேஷனல் இன்கம். ஏதாவது டவுட் இருக்குதுங்க அதில்? இது இருந்தால் கமெண்டில் சொல்லவும். அடுத்தது வந்து எக்ஸாம்பிள்ஸ். இது உங்களுக்கு கிளியராக புரியும். எக்ஸாம்பிள்ஸ் பைலேட்ரல் லைக் பைலேட்ரல், அதாவது ஃபேக்டர் இன்கம், ஃபேக்டர் சர்வீசஸ்லாம் நம்ம ஏதோ கொடுக்குறோம், அதுக்கு ஏதோ கிடைக்குது, கரெக்டாக? அப்போ நம்ம ஏதாவது கொடுத்துருக்கோம், அதுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்? ரெண்ட் கிடைக்கும், வேஜஸ் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும், கரெக்டாக? அதுவே யூனிலேட்ரல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் இன்கம்க்கு என்னென்னா மேபி டொனேஷனாக இருக்கலாம். டொனேஷன்லாம் அதுவாக கிடைக்கும், கரெக்டாக? டொனேஷனாக இருக்கலாம், இதில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்பாக இருக்கலாம், ரைட்டா? இல்லாட்டி வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஸ்காலர்ஷிப்பு, இல்லாட்டி ஒரு பாக்கெட் மணியாக இருக்கலாம். நம்ம ஒரு விஷயம் பண்ணி அதுக்காக காசு வரல, சும்மா அப்படியே ரேண்டமாக காசு வருது, அப்படி வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? ட்ரான்ஸ்ஃபர் இன்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எதாவது வேணால் இருக்கலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு ரெமிட்டன்ஸாக இருக்கலாம். இப்படி எதுவுமே பண்ணாமல் நமக்கு ஒரு காசு வருதுன்னா அதுக்கு பேர் ட்ரான்ஸ்ஃபர் இன்கம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே அடுத்த டாபிக் போயிடலாம்.